வணக்கம் மக்களே. ஓப்பனாக சொன்ன ஒன்றுமே இல்லாத ஓபிஎஸ், தெற்கு தெரியாமல் ஓட்டக்கார தேவன் மகன் பல்ஸ் பார்க்கும் திமுக. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. பாஜக கூட்டணியா இல்லை திமுக கூட்டணியான்னு தெரியாமல் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் முடிவெடுக்க முடியாமல் திணறி வருவதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மிச்சம் இருக்கிற அவரோட ஆதரவாளர்கள் அனைவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் கட்சிக்குள்ளே நுழையிறதுக்காக பன்னீர்செல்வம் எடுத்த எல்லா முயற்சிகளுமே தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்கு. பாஜகவோட மேலிடம் தலையீடு இருந்தப்பையும் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புதல் அளிக்காமலே இருந்திருக்காங்க. இதனால் தன்னோட அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுன்ற குழப்பத்திலே இருந்து வந்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தப்ப அதிகாரம் வைக்க நபராக அதிமுகவில் வலம் வந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள்னே சொல்லலாம். ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தவர்னே கூட சொல்லலாம். கட்சியோட பொருளாளராக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக வேலை பார்த்துருக்காங்க. முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் நிதியமைச்சராகவும் வேலை செஞ்சவர். ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்ல நேர்ந்த போதெல்லாம் அவங்களோட இடத்துல இருந்து முதலமைச்சராக ஆட்சியை நடத்திட்டு இருந்தாங்க. இப்படி பல பெருமைகளை சொந்தக்காரராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது அவரோட அரசியல் அஸ்தமானமாக தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்டதிலிருந்து பன்னீர்செல்வத்தோடு இருந்த பல முக்கிய ஆதரவாளர்கள்லாம் தங்களோட அரசியல் பயணத்தை தனித்தனியாக தொடங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் திமுகவில் இணைஞ்சிருந்த சில பேரும் திரும்பவும் அதிமுகவுக்கு திரும்பிட்டாங்க. இன்னும் சில பேர் நடிகர் விஜய் தொடங்கியிருக்க தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இதனால் பன்னீர்செல்வத்தோட அரசியல் வட்டமே நாளுக்கு நாள் சுருங்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் தான் புதிய கட்சி தொடங்கி அதிமுக தலைமையிலான கூட்டணி இடம்பெறுவதை பற்றி யோசனையை பாஜக தரப்பில் முன் வச்சிருக்காங்க. ஆனாலும் வயது, தற்போது அரசியல் சூழல், ஆதரவாளர்கள் சிதறி வருவது, இந்த மாதிரி பல காரணங்களால புதிய கட்சி தொடங்குற எண்ணத்தில் பன்னீர்செல்வம் ரொம்ப உறுதியான ஒரு முடிவை எடுக்க முடியாமலே இருந்துச்சு. இப்போ அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும்படி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டன் கொடுத்த அழைப்பையும் இதுவரையும் வெளிப்படையாக ஏற்றுக்கவே இல்லை. இதற்கிடையில் பன்னீர்செல்வத்தை திமுக கூட்டணியில் இணைச்சிக்கலான்னு சொல்லி ஒரு யோசனையும் அந்த கட்சியோட மூத்த தலைவர்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்துச்சு. ஆனாலும் திமுக கூட்டணியில் இணைந்த எடப்பாடி பழனிசாமி முன்வைச்ச குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைன்னு சொல்லி மக்கள் கருதுவாங்களேன்ற ஒரு அச்சம் பன்னீர்செல்வத்துக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதன் தொடர்ச்சியாக தான் பன்னீர்செல்வம் தற்போது ஆதரவு திமுகவுக்கு தேர்தலின் போது எந்த அளவுக்கு பயன் தருவது என்பது பற்றி கட்சி தலைமை தீவிரமாகவே ஆலோசித்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் முக்குளத்தோட சமுதாய ஓட்டுகள்லாம் பன்னீர்செல்வம் வழியாக தான் திமுகவுக்கு வருங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாகவே இருந்துச்சு. இதனால் பன்னீர்செல்வத்தை திமுக கூட்டணியில் சேர்க்கதை பற்றி தேர்தல் ரீதியாக லாபமா அல்லது தேவையற்ற சுமையான்றத ஒரு குழப்பத்திலே திமுகவோட தலைமையும் தடுமாறிக்கிட்டே இருந்த காலகட்டத்தில் தென் மாவட்டங்களில் தற்போது அவருக்கு அவ்வளவு உண்மையான ஆதரவு இருக்கிறது என்பது தெரிஞ்ச உடனே தரைமட்ட தகவல்களை தீவிரமாக சேகரித்து வந்துகிட்டு இருக்குது திமுக. இந்த அடிப்படையில் தான் பன்னீர்செல்வம் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் சொல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேங்க்யூ.